warahmatullahi taala barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alim. நான் பேச வந்துள்ள தலைப்பு உறவோடு உறவாடுவோம். உறவு அப்படின்னா என்ன? உறவு என்பது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுப்பதாகும். இப்போ நட்பு, ஏனைய உறவுகள் அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுப்பதாகும். ஆனால் ரத்த உறப்பு அந்த மாதிரினா அது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுப்பதாகும். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவினர்களோடு நாம் உறவாடுவதை அல்லாஹ் கவனிக்கிறான். இதற்கு அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகிறான், வத்தகுல்லாஹல்லஸி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம இன்னல்லாஹ கான அலைக்கும் ரஹீபன். அல்லாஹ்வுக்காக பயந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புரிய உறவினர்களை ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறான். எனவே அல்லாஹ்விற்கு அஞ்சி உறவினர்களோடு தொடர்பில் இருப்பது, அவர்களுடைய நிலைமைகளை நிதானமாக கேட்பது, அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் ஆறுதல் கூறுவது, உதவி செய்வது போன்ற உறவுகளோடு உறவாட வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதில் ஒன்றாக குடும்ப உறவோடு உறவாடுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உறவுகள் என்பதற்கு ரஹீம் என்ற அரபியில் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ் தாலா அவனுடைய பெயரான ரஹீமு ரஹ்மான் என்பதில் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இந்த ரஹீமின் மதிப்பு அல்லாஹ்வுடன் தொடர்பு உண்டாகிறது. இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் தனியாக இருப்பது இயல்பானது. ஆனால் அன்றைய காலத்தில் தூரமாக உறவுகள் இருந்தாலும் தூரம் பயணம் செய்து உறவுகளை உறவாடுவார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நெருக்கமாக இருந்தாலும் தனித்தனியாக வாழ்வதை பெருமையாக கருதுகிறார்கள். அந்த உறவினர்களோடு உறவாடாமல் தனியாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கூட அவர்கள் நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து விடுகிறார்கள். உறவுகளை சந்திக்கும் போது அந்த உறவு முறையை நாம் பிள்ளைகளுக்கு கூறி எடுத்துரைத்து அந்த உறவை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே குடும்ப உறவை பேணி நடந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. ஆமீன்.